தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. தேவ சித்தம் உங்கள் ஆரோக்கியம். ஏசாயா 53:5. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். வேதத்தில் தேவன் பாவ மன்னிப்புக்கு அடுத்தபடியான முக்கியத்துவத்தை சுகத்திற்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லப்போனால் இரட்சிப்பு சரீர சுகத்தையும் சேர்த்தே வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் எப்படி நம் பாவங்களை அவர் மன்னிக்கிறாரோ, நம் நோய்களை அவருடைய நொறுங்குண்ட சரீரத்தின் மூலம் குணமாக்குகிறார். சிலுவையின் முன்புறம் பாவ மன்னிப்பிற்குரியது. இயேசுவின் தழும்புகள் நிறைந்த சிலுவையின் பின்புறம் சரீர சுகத்திற்குரியது. மத்தேயு 8:17 நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்பதை நாம் காணலாம். நம்முடைய நோய்களை என்று சொல்லும்போது என்னுடையதும் உங்களுடையதும் அதில் அடங்குமல்லவா? அவற்றையெல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்தினதால் இனி அதனை நாம் சுமக்க வேண்டிய தேவையில்லை. இயேசுவிடம் வந்து சித்தமானால் சுத்தமாக்கும் என்று சொன்ன குஷ்டரோகியிடம் அவர் தாமதமின்றி சொன்ன பதில் நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளமாகவும் வெளிப்பாடாகவும் அமைகிறது. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. தேவனுடைய சுகமாக்கும் வல்லமையை பற்றி சந்தேகம் நமக்கு தேவையில்லை. தேவன் யெகோவா ராஃபா என்ற நாமத்தை உடையவராய் இருக்கிறார். தேவன் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே நடத்தி வந்த போது அவர் அவர்களை பலப்படுத்தினார். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. தேவன் எகிப்திலிருந்து மீண்ட இஸ்ரவேல் மக்களுடன் ஏற்படுத்திய முதல் உடன்படிக்கை சுகத்திற்குரிய உடன்படிக்கையே. அவர்களுடைய வனாந்திர பயணமெங்கும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார். இயேசுவின் சிலுவை மரணமே நம் ஆரோக்கியத்திற்கு ஜீவ ஊற்று. இப்பொழுதே அதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.